குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 16/5/2025 மே மாதம் வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 2ஆம் நாள், சதுர்தசி திதி, மூல நட்சத்திரம், தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம், பார்த்திப கல்பாத்திரி, ஸ்ரீ சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு வந்து விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. எல்லா விநாயகர் ஆலயங்களிலும் சிறப்பு பூஜை நடக்கும். சாயங்காலம் அந்த பூஜை நடக்கும். 4 மணிக்கு அந்த யாகெல்லாம் வளர்த்தி ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க. இங்கே வந்து 2 பிள்ளையார் வச்சு அபிஷேக ஆராதனை பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி தாயார் நவசக்தி மண்டபம் எழுந்தருளல். அப்புறம் தங்க பல்லக்கில் புறப்பாடு. சுப முகூர்த்த நாள். இன்று வந்து சுப முகூர்த்த நாள். சூரிய உதயம் வந்து இன்றைக்கு வந்து அம்மனுக்குரிய நாள். நம்ம ராகுகால பூஜையும் நம்ம பண்ணுவோம். 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகுகால பூஜை பண்ணுவோம். ஓகேங்க. இன்றைய சூரிய உதயம் 5:54, ரிஷபநாளிகை 4:36, திதி வந்து சதுர்த்தி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் புதன், சூரியன். ரிஷபத்துக்கு சூரியன் வந்துட்டார். மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைஞ்சிருக்கிறாரு. உங்களுக்காக பொய் சொல்பவன் நாளை உங்களுக்கு எதிராகவும் பொய் சொல்லுவான். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரியம் 9 to 10, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12 to 1:30, மாலை 5:30 to 7:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1 to 3. ராகு காலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. ராசி பலன்: மேஷம் நலன், ரிஷபம் நட்பு, மிதுனம் உதவி, கடகம் சுகம், சிம்மம் வரவு, கன்னி நற்செயல், துலாம் ஊக்கம், விருச்சிகம் திறமை, தனுசு சிரமம் கவனமாக இருங்கள், மகரம் பயம் கவனமாக இருங்கள், கும்பம் அசதி கவனமாக இருங்கள், மீனம் நிம்மதி. இன்னைக்கு வந்து ராகுகால பூஜை பண்ணுவோம். நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம். இன்றைக்கி அம்மனுக்குரிய ஒரு நாள். வெள்ளிக்கிழமை நாளே இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வர்றதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. ஓகேங்க. நாளைய விசேஷங்கள் வந்து கருட தரிசனம் நன்று. நாளைக்கு வந்து பஞ்சமி திதி. பஞ்சமி திதிங்கிறது வந்து பஞ்சமி திதி வந்து வாராகி தாயாருக்கு உரிய ஒரு நாள். உறுதியாக இல்லாவிட்டால் நீங்கள் நல்லவராக இருப்பதும் கூட கடினம்தான். நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு இது. உன் வாழ்க்கை உன் கையில். நாம் வந்து இந்த காலத்தில் நம்ம இது பண்ணாதான் நமக்கு ஒரு இது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பொழவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து வைகாசி 2ஆம் நாள், விவாகம், சங்கடகர சதுர்த்தி. நாளை திருதினஸ்பிருக்கு. அதற்கு பிறகு விவாகம். நாளைக்கு வந்து பஞ்சமி திதி வந்து வாராகி தாயாருக்கு வராக பெருமாளையும் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ராகு கேது பெயர்ச்சி வந்து என்னைக்குன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி. ராகு கேது பெயர்ச்சி வந்து 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 ராகு கேது பெயர்ச்சி. ஓகே வந்து இன்னொன்று, ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் நேற்று வந்து நாம் என்ன பண்ணோம்னா, அவதாரம், விஷ்ணு பகவான் வந்து அவதாரம் எடுத்தார். அதில் வந்து என்னன்றைக்கு அவர் அந்த அவதாரத்தை எடுத்தார் என்பதற்கு நாம் இது பண்ணணும். இன்னைக்கு என்னன்னாக்கா, ஆழ்வார் திருவடிகளே சரணம்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மனுக்குரிய ஏதாவது ஒன்றை படிக்கலாமா? குரு பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள் எல்லாம் அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. உடனே திருமணமாகணும்னா ஒரு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு 2 வளையல், கண்ணாடி வளையல், சிவப்பு வளையல் வைங்க. சிவப்பு 2, பச்சை 2, ஒரு விலை கம்மியாகவே விற்கிது. அதை வாங்கி ஒரு பூ வச்சு, ஒரு மஞ்சள் இதை வச்சு, ஒரு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு 3 பேருக்கோ 2 பேருக்கோ 5 பேருக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உடனே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதை நீங்கள் செய்தீங்கனாலும் நன்று. இன்று துர்க்கையை பற்றி ஒரு இது பார்க்கலாமா? வாழ்வுமானவள் துர்கா, வாக்குமானவள் வானில் நின்றவள், இந்த மண்ணில் வந்தனள், தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள், தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, உலகை ஈன்றவள் துர்கா, உமையுமானவள் எந்தன் உயிரை காப்பவள், நிலவில் நின்றவள் துர்கா, நித்தியானவள், நிலவில் நின்றவள் எந்தன் நிதியும் துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே, தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 16 இருக்கும். ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபடுறது அவ்வளவு ஒரு ரொம்ப 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 செல்வம் பெருகும். அது எலுமிச்சையில் நீங்கள் விளக்கு போட்டிங்கனாக்கா அவ்வளோ. வீட்லேயே நீங்கள் செய்யுங்க. வீட்டிலே எலுமிச்சை பழத்தை அறுத்து அதை ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். நீங்கள் பிழிஞ்சிட்டு திருப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்லேயே சுவாமியை பார்த்து அந்த ராகு காலத்தில் விளக்கு போடுங்க. அதே மாதிரி நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான ஒன்று. ராகுகால பூஜை வாரத்தில் ஒரு நாளாவது ராகு காலத்தில் இதை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களால் எப்போ முடியுதோ அதை செய்யுங்க. வீட்லேயும் செய்யலாம், கோவில்லையும் துர்க்கைக்கு அதை நீங்கள் செய்யலாம். துர்க்கை அம்மன்கிறது அந்த ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. அதுவும் ஆண்கள் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது இரத்த காயம்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. அந்த ராகு காலத்தில் ஒரு தரிசனம் மட்டும் அது பண்ணுங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆண்கள் அந்த துர்க்கையை வழிபாடு பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. வண்டி வாகனத்துலலாம் போகும்பொழுது நமக்கு ஒரு இது. மாதத்தில் ஒரு நாளாவது அந்த சுவாமி மடியில் ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு அதை நீங்கள் வண்டி வாகனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்மெட் போடுங்க கட்டாயம். 2 வீலரில் போடுறவங்க ஹெல்மெட் போடுங்க. 4 வீலரில் போகிறவங்க இந்த பெல்ட்டு போடுங்க. நிச்சயமாக பெல்ட்டு போடுங்க. இதெல்லாம் பாதுகாப்பு கவசம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இனிமேல் தான்
குளிச்சிட்டோம். இனிதான் வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். இன்று சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையார் வழிபாடு, அம்மன் வழிபாடு, ராகால துர்க்கை வழிபாடு.